முழு சிலபஸும் 50 நிமிஷத்தில் முடிச்சது. மாஷா அல்லாஹ், அவ்வளோதான் நிற்குது. ஆனால் இப்போ நான் நிப்பாட்ட மாட்டேன். இன்றைக்கு கிளாஸ் கொஞ்சம் மிச்ச நேரம் போகும். சரியா? இன்றைக்கு ஃப்ரைடே தானே, மிச்ச நேரம் போகும். டைமும் மிகுது எனக்கு. இந்த குர்ஆன் ஆயத்தை எல்லாம் மேக்ஸிமம் நான் 7 மாதம் மட்டும் பார்ப்பேன். இப்போ நான் இப்படி இல்லை, நான் படித்தருவேன். நான் படித்தர ஃபார்மேட் டிஃப்ரெண்ட். குர்ஆன் இப்போ நாலேருந்து குர்ஆனுக்கு போயிடும். இன்னும் ஒரே ஒரு வேலைக்கு இது உங்களோட அசைன்மெண்ட் ஆன்சர்ஸ் பார்க்குறது, அது அசைன்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு செக் பண்ணுறது. அதை இன்ஷால்லா நான் இப்போ நான் வந்து எல்லா ஆன்சரையும் செஞ்சு உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு பிள்ளையாவினதை பார்ப்போம் இன்ஷால்லா. அது ஆனால் நான் இப்போ குர்ஆன் ஸ்டார்ட் ஆக போகிறேன். இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு குர்ஆன். சரியா? இன்றைக்கு இதை பார்த்து குர்ஆனை ஸ்டார்ட் ஆக்குவோம். ஆனால் நான் என்னோட ஃபார்மேட் பேரை நான் வந்து ஒரு அசத்தோடு சேர்ந்து ஒரு ஃபார்மேட் செஞ்சுக்கிறேன். ஒன்று கொண்டு என்னென்ன சம்மந்தமென்று சொல்லுது. அது உங்களுக்கு லேசாகும் படிக்க போகல. ஆனால் இப்போக்கு எப்படி படிக்க போகிறேன்ற ஒரு ஐடியா எடுக்கிறதுக்கு நாங்கள் இன்றைக்கி இதை குர்ஆன் ஆயத்தை எல்லாம் 7 மாதம் மட்டும் பார்ப்போம் இன்ஷால்லா. சரிதானே? ரைட், ஓகே, ஸ்டார்ட் ஆக்குவோமா? ரைட், இப்போ நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு படித்தரேன். முதலாவது என்ன செய்யுங்க? அரபை வாசிங்க. என்ன செய்யுங்க? அரபை வாசிங்க. அரபை வாசி உங்களுக்கு எவ்வளோ பிரிக்கலுமோ பிரிச்சுக்கோங்க. தனித்தனி வார்த்தையாக பிரிச்சுக்கோங்க. இப்போ அரபை வாசிங்க பார்க்க. ஃபல்யன்லுரில் இன்சானு இலா தஆமிஹி. ஃபல்யன்லுரில் இன்சானு இலா தஹாமி. ஓகே, இதில் உங்களுக்கு வார்த்தை பை வார்த்தை கண்டுபிடிக்கலுமா? என்னென்ன வார்த்தை கண்டுபிடிக்கலும்? ஃபா வேற. ஓகே, வேற என்ன வேற? என்லூர் வேற. யாழ் ஸ்டார்ட் ஆகுது நினைவிக்குதா? அப்போ என்லூர் வேற. ஃபாவை வேறையாக கொள்ள நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நினைவிக்குதா? நான் மிகவும் கனமில்லாத ஹர்ஃப் படிச்சோம். நினைவிக்குதா? என்னது? இன்லன் லம்மா வல் ஃபல் ஃபல்லி. அதை பாருங்க, அது வல் ஃபல்லி. அதை ஃபல் தான் இவர் லாவோட வந்துக்கிறோம். அப்போ அவரை பிரிச்சுடுவோம். ஃபல்ல பிரிப்போம். அப்புறம் என்லூர் என்றது பிரிக்கலும், அல் இன்சானு என்றது பிரிக்கலும், இலாவை பிரிக்கலும், தஆமீல பிரிக்கலுமா? ஹேவை பிரிக்கலும். இதை ஒன்றாவது பிரிச்சுக்கோங்க. உங்களுக்கு விளங்காடி பிரச்சனை இல்லை. 7 மாதத்தை பிரிச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு பாருங்க, 2வது பிரிச்ச பிறகு இதில் உங்களுக்கு என்னென்ன தெரியும், என்னென்ன படிச்சுக்கிறீங்க, என்னென்ன நினைவிக்குது சொல்லுங்க பார்க்க. ஃபல்லி படிச்சுக்கிறீங்க. ஓகே, இது வந்தா அதை முதல்ல சொல்லுங்க. இது வந்து நிகழ்காலத்துக்கா மிச்சம் பாரு எதிர்காலத்துக்கா? சாரி, நிகழ்காலத்துக்கா இறந்த காலத்துக்கா? இந்த வல்ஃபல்லி எல்லாம் வரும், நிகழ்காலத்துக்கு வரும். அப்போ பாருங்க யாழ் ஸ்டார்ட் ஆகிக்குது. அப்போ வந்து இது நிகழ்காலம் தான். விளங்கிச்சா? நிகழ்காலம் தான். சரிதானே? அப்ப இது வந்தா மிகவும் கனம் இல்லாதது மாக்கணுமே. என்ன ஆகணும்? மிகவும் கனம். ஃபல் வந்தா மிகவும் கனம் இல்லாம ஆக்கணும். அப்ப என் சுரு எண்டிக்கணுமா, என் சுர எண்டிக்கணுமா, என் சுர் எண்டிக்கணுமா? என் சுர் எண்டிக்கணும். எப்படி இருக்கணும்? என் சுர். ஆனா குர்ஆன்ல என் சுர் எண்டி இல்லாம என் சுரி எண்டி இருக்குது. ஏன் தெரியுமா? இது ஒரிஜினலா என் சுர் தான். இதை சேர்த்து ஓதுறதுக்கு லேசுக்கு தான் என் சுரியன்னு போட்டிக்கிறாங்க. என் சுர் தான். இப்போ என் சுர் அல் இன்சான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டம் தானே. அது சொல்லி என் சுரில் இன்சான்னு சொல்கிறாங்க. ஆனால் என் சுரன்னு நினைவு வச்சுக்கோங்க. இது விளக்கிச்சா? ரைட். அல் இன்சானு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? இலா எங்க சரி பார்த்துக்கிறீங்களா? என்னது? இது இலா அத்தா இலா. அது என்ன? அதுவும் வல்ஃபல் இல்ல. பாத்தா காஃப் லாம் பாவ் மின் ஃபி அன் அலா ஹத்தா இலா. அவ இது என்னது? என்ன சொல்லுங்க? இது ஜர்ருடைய ஹர்ஃப் ஆஃப் ஜர்ருடைய ஹர்ஃப். அப்புறம் பாருங்க, இப்போ ஜர்ருடைய ஹர்ஃப் வந்தா அடுத்த வார்த்தை என்ன ஆகணும்? அடுத்த வார்த்தை ஜர்ராவிக்குதா? தஆமி ஜர்ராவி. கண்ணீங்களா? இப்படிதான் படிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு அர்த்தமும் தெரியா, ஆனா உங்களுக்கு விளங்குதா இது என்னென்ன நடந்துக்குது? விளங்கிச்சா? அதுதான் 2வது ஸ்டெப்பாக இது டீகோட் பண்ணுறேன். தாமி வந்து ஜர்ராவிக்குது. ரைட். அதுக்கப்புறம் பார்க்கணும், தாமிக்கும் ஹீக்கும் சம்பந்தம் இருக்குதா? அவன் இல்லை, சம்பந்தம் இருக்குதா? அர்த்தத்தை கேட்கல, சம்பந்தம் ஒன்று உங்களுக்கு விளங்குதா? நாங்கள் 5 விதமான சம்பந்தம் தானே படித்தோம். 1வது என்னது? இது 5ஐயும் போட்டு பாருங்க. 1வது என்னது? 5 முதாஃப் முதாஃபிலே. அது 5ஐயும் எழுதிக்கோங்க. முதாஃபிலே, மௌசூஃப் சிஃபா, ஜர்ருடைய ஹர்ஃப், நஸ்புடைய ஹர்ஃப், இஸ்முல் இஷாரா, முஷாருன் இலை. ஓகே.
அப்போ ஒன்றாவது முதாஃப் முதாஃபிலை. பாருங்க முதாஃப் முதாஃபிலை இது அல்லில்ல பாரம் இல்லை மீ ரெண்டு மீயம் ஹீயம் தானே பார்க்கணும். ஓ இல்லை தாமியம் ஹியம். ஓ இது முதாஃப் முதாஃபிலை. நீங்கள் பிரிச்சிட்டீங்க தானே. ஓ இது முதாஃப் முதாஃபிலை தாமி தாமி. எது முதாஃப் எது முதாஃபிலை? இது முதாஃப் அல்லில்ல பாரம் இல்லை. முதாஃபிலை முதாஃபிலை ஹீ தான் முதாஃபிலை. இது முதாஃப் முதாஃபிலை இது முதாஃபிலை. அப்போ இது ரெண்டு கடையில் என்ன வரும்? உடைய வரும். உடைய வரும். இது ரெண்டாவது ஸ்டெப் இறங்கிச்சா முடிஞ்சு. மூணாவது ஸ்டெப் இது ஏழுமானம் மட்டும் கண்டுபிடிக்காட்டி பிரச்சனை. உங்களுக்கு ஏழுமானம் மட்டும் கண்டுபிடிங்க. மூணாவது ஸ்டெப் வந்து அர்த்தம் பார்க்குறேன். எப்படி அர்த்தம் பார்க்குறேன்? அர்த்தம் பார்க்குறேன் எப்படி தெரியுமா? அர்த்தம் பார்க்குறேன் வந்து உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு லேசான இடத்துல ஸ்டார்ட் ஆகுறேனே. தாமிஹி வந்து முதாஃப் முதாஃபிலேன்னு சொன்னீங்க. அப்போ உடைன்றது இதுக்கு ரெண்டு கடையில் வரும். எங்கே உடையிக்குது இங்கே பாருங்க. முதல்ல தமிழை வாசிங்க. பின்னர் மனித குலம் அவனது உணவை பார்க்கட்டும். இல்லை உடை எங்கே இருக்குது? அவனது அவனுடைய உணவை அவனுடைய உணவை தான் முதாஃப் முதாஃபிலை. அப்போ அவன் என்றது ஹீ என்றா உணவு. எது உணவு தான்? தாமி தான் உணவு. அதை கண்டுபிடிச்சி. ஓ அதை நான் சொல்லி தரேன். ஓகே இலா வந்திக்குது. இன்னும் டிரான்ஸ்லேட் ஆகல. நான் அசத்துக்கு அது சொன்னேன். அது டிரான்ஸ்லேட் ஆகல. ஓ அவனுடைய உணவை தான் இலா உணவை பார்க்கட்டும். இது வந்து உணவை மீது பார்க்கட்டும். அது இலா தான் மீது உணவின் பக்கம் பார்க்கட்டும். இவனும் இல்ல இது முதாஃப் முதாஃபிலையா? இது ஜார் மஜ்ரூர். அதுதான் ஜார் மஜ்ரூர் தானே. ஓ முதாஃப் முதாஃபிலைக்கு அடுத்து வரது ஜர்ராய்க்கணும் தானே. ஓ ஜர்ராய்க்கு. ஓ ஓகே நான் உங்களுக்கு இதை விட லேசி மெத்தடில் சொல்லி தரேன். ரைட் ஓகே முதல்ல விளங்க. ஓகே தஹாமி. ஏன்னா இந்த டிரான்ஸ்லேஷனை நான் அசரத்தோட வேலை செஞ்சு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறேன். சரியா? தாமி என்றா உணவு, ஹீ என்றா அவனுடைய உணவு. அது விலகிச்சு தானே. இப்போ நீங்கள் என்ன செய்யணுமெண்டா ஒரு புஸ்தகம் எடுத்து இதை தானாவே ஐனே மீமே எழுதணும். முழு தாமி எழுத தேவையில்லை. எதை எழுதணும்? தாவும் ஐனும் மீமும் இப்படி எழுதுங்க. தா இப்படி ஐன் இப்படி தான். தா ஐன் மீம் இப்படி சரி எழுதுங்க. இப்படி எழுதி இதுக்கு அர்த்தம் எழுதுங்க. என்னது? உணவு அவ்வளோதான். புறகி வேறு எது வந்தால் எழுதியல். இப்போ எழுதுங்க இது வந்தால் உணவு. அப்போ உங்களுக்கு தாம் எங்கே கண்டாலும் தாம் மத்தாம். நீங்கள் பாருங்கள் இங்கே சில ஹோட்டலில் மத்தாம் என்று அடிச்சுப்பாங்க. சில அரபி ஊர்களுக்கு போனால் நீங்கள் அரபி ஹோட்டலில் மத்தாம் என்று அப்படின்னா ஹோட்டல் தின்ற இடம். சரியா? தாம் ஃபுட். அப்போ தாம் என்று எழுதுங்க. சரிதானே? ரைட் ஓகே. இலா என்று சொல்கிறது வந்து பக்கம் என்ற அர்த்தம் ஏற்கட்டும். என்ன அர்த்தம் எடுக்கலும்? பக்கம். அவனுடைய உணவின் பக்கம். சரிதானே? ரைட். நான் இப்போ இது தமிழில் வந்த அர்த்தம் பார்க்காம நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ உங்களுக்கு லேசி. இதே எடுக்கக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக. ஓகே. அப்புறம் இன்சானு என்று என்னென்னு தெரியுமா? மனிதன். ஒரு மனிதன். அல் இன்சானு மனிதன். ரைட் ஓகே. நான் இப்போ இதை உங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தரேன். இந்த ஃபல்யன்லூர். சரியா? இதை கொஞ்சம் நான் லேசான முறையில் சொல்லித்தரேன். சரியா? ஓகே. இதை ஃபல்ல வெட்டுங்க. அப்போ எப்படி வரும்? என்லுரு. எப்படி வரும்? என்லுரு என்றா என்ன? ஹுவ என்லுரு. அல் இன்சானு ரஃபா வைக்கிறாரு. என்ன வைக்கிறாரு? ரஃபா வைக்கிறாரு. அப்போ ஹுவைக்கு புறவாரொண்டு ரஃபா வைந்தா அவர் தான் செயலை செய்பவர். இவர் வந்து ஃபாயில்னு சொல்கிற செயலை செய்பவர். ரைட்டா? ரைட் ஓகே. இன்சான் தான் செயலை செய்கிறவர். சரிதானே? ரைட் ஓகே. இப்போ உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏன்னா நூன் இப்போ நீங்கள் எழுதணும் உங்களோட புக்கில் நூன் வாது நதர நூன் லாது ரா. இது அர்த்தம் வந்து என்ன அர்த்தம் தெரியுமா? பார்க்குறேன்ற அர்த்தம். என்ன அர்த்தம்? பார்க்குறேன்ற அர்த்தம். என்லுரு என்றா அவன் பார்க்குறான். என்லுருல் இன்சானு என்றா
இன்சான் யாரு பார்க்குறேன்? மனுஷன் பார்க்க மனுஷன் பார்க்குறான். அப்போ இதை ஃபல்ட அர்த்தம் என்ன தெரியுமா? இட்டும் என்ற அர்த்தம். மனுஷன் பார்க்கட்டும். என்ன செய்ய அர்த்தம்? பார்க்க மனிதன் பார்க்க பார்க்கட்டும். அதை இட்டும் என்றது எங்கால வந்துச்சு? பல்லால பல்ல இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஃபல் என்று எழுதி அதுக்கு அர்த்தத்தை போடணுமே. நீ இட்டும் என்ற அர்த்தத்தை போடணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே போடுங்க. பார்க்கட்டும், பார்க்கட்டும். மனிதன் பார்க்கட்டும். என்னத்தை அப்ப பார்க்கட்டும்? அந்த ஹுவ வராதா இன்னைக்கு? ஹுவ வெட்டிப்பட்டு தான் இன்சான் வரும். ஹுவ தான் நீஞ்சி ரஃபா ஒன்று வந்தா ஹுவ வெட்டிப்படும். நாங்கள் படிச்சோம் தானே. ஹுவ வெட்டிப்பட்டு மனிதன் பார்க்கட்டும். மனிதன் பார்க்கட்டும். என்னத்தை பார்க்கட்டும்? மனிதன் என்னத்தை பார்க்கட்டும்? அவனுடைய உணவின் பக்கம். அவனுடைய உணவின் பக்கம் மனிதன் பார்க்கட்டும். அல்ல சுபானத்தில் சொல்கிறான். அவனுடைய உணவின் பக்கம் மனிதன் பார்க்கட்டும். அதுதான் அர்த்தம். இப்போ இப்போ நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க பார்க்க. இப்போ இதே நீங்கள் எனக்கு தமிழ் ஒன்றும் பார்க்க வேணாம். ஃபன் என்லுருள் இன்சானு இல்லா. இப்போ நீங்கள் குர்ஆனில் கந்துட்டீங்க. எனக்கு சொல்லித்தாங்க. தாமியை பார்க்கணுமா? அப்படியா? தாமியில் சொல்லுங்கள். தாமி என்ற என்ன? தாமி என்றால் தாமிஹி. தாமிஹி முதாஃப் முதாஃபிலே. என்ன அர்த்தம்? தாமெண்டா என்ன? தாமெண்டா உணவு. உணவு, சாப்பாடு. அவனுடைய உணவு. அவனுடைய உணவு. அவனுடைய உணவு. இலா என்றா? இலா என்றால் பக்கம். பக்கம். அவனுடைய உணவின் பக்கம். இன்சானு மனிதர். மனிதன். என்லூர். எந்தூர். நலரா என்றா என்ன? நலரா பாக்குறை. தாரு பாக்குறை. மனுஷன் பாக்குறை. பாக்குறை. ஃபல் என்றா என்ன? ஃபல் என்றால் இட்டும். பார்க்கட்டும். மனிதன் பார்க்கட்டும். மனிதன் பார்க்கட்டும் அவனது உணவை. அவனுடைய உணவின் பக்கம். லீ பக்கம். லீல இலா. இலா பக்கம். அவனுடைய டுவர்ட்ஸ் அந்த பக்கம் திரும்பி பார்க்குறேன். இலா ஒத்தட்ட பக்கம் திரும்புறே தான் இலான்னு சொல்றேன். திரும்பி பார்க்குறேன். அவர்கிட்ட பக்கம் திரும்புறேன். உணவின் பக்கம் மனிதன் பார்க்கட்டும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அதுதான் இலா. அந்த பக்கம் போகிறீங்க நீங்கள், அதுதான் இலா. இலாவுக்கும் நீங்கள் அர்த்தத்தை எழுதிக்கோங்க. பக்கம் என்ற அர்த்தம் மீனை வந்திக்குது. இதை கருத்துப்பட எழுதிடும். இப்போ செல்லத்துக்கு ஒரு இடத்து அங்கிட்டு இலா மேலே அது அலா. அலா மீது. இது இலா. இது பக்கம். அலா வேற இலா வேற. சரிதானே? இப்போ நீங்கள் இது உங்களோட புக்கை ரெடி பண்ணுங்க. அர்த்தம் புக்கை ரெடி பண்ணி இலா என்றா பக்கம். இப்போ இதில் படிச்சிங்க பக்கம் என்று. இன்னொரு இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஆனால் ஒரே மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக வரும். அதே நீங்கள் எழுதுங்க. அப்போ உங்களுக்கு விளங்கும். இலாக்கு இப்படி மருத்துவம் எடுக்கணும், இப்படி மருத்துவம் எடுக்கணும். நான் சொல்கிறேன் விலங்கு தான். ஓகே, நான் சொல்கிறேன். இந்த குர்ஆன் ஆடியோவை வந்து செப்பரேட் ஆடியோவாக எடுக்க சொல்லி இன்ஷா அல்லாஹ். என்ன நாங்கள் இதை ரெண்டும் சேர்த்து தானே பண்ணுறோம். இதோட என்ன இப்போ ஒரு ஹவர் கூடிச்சு. நாங்கள் ஒரு 6 மணி ஆகாடி பண்ணிடலாம் இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே. சரி, இது விலகித்தானேம்மா. ரைட், இப்போ நான் என்ன மெத்தடுக்கே சொல்லித்தரேன் உங்களுக்கு. ரைட், ஓகே. ஃபைஸா ஜாதி சாஹா. ஜாதி சாஹா. ஓகே, இதில் வந்து நீங்கள் பிரிக்கலுமா உங்களுக்கு? ஃபாவை பிரிக்கலும். ஃபா பிரித்தா இசா என்ற ஒன்று இருக்குது. ஜாதி என்றது ஒரு வார்த்தை. சாஹத்து என்றது ஒரு வார்த்தை. சரியா? இப்போ ஜாஅத்தி இதை கண்டுபிடிக்கணும். ஜாஅத்தியை. ஜாஅத்தி என்றா ஹுவ ஜாஅ, ஹுமா ஜாஅ, ஹும் ஜாஉ, ஹிய ஜாஅத், ஹிய ஜாஅத், ஹிய நசரத் மாதிரி. ஹிய ஜாஅத். இதை வச்சு உங்களுக்கு கண்டுபிடிக்கலும். இது மிச்சம் தூரத்துக்கு இது வந்து ஒரு பெண் செய்கிறாள். யார் செய்கிறை? பெண் செய்கிறா. இப்போ ஜாயோட அர்த்தம் என்ன? இதை நீங்கள் எழுதணும். ஜாயோட அர்த்தம் என்ன? ஜா என்றா வாரேண்ட அர்த்தம். ஓகே, அப்போ இதில் ரூட் லெட்டர் சும்மா என்ன வருதுன்னு தெரியுமா? ஜீம், ஜீம், யா, அலிஃப், ஜா. அந்த ஜீம் யா அலிஃப் வந்து இந்த யா தான் இன்னும் அலிஃபாக மாறுது. இப்போ இங்கே ஜாவை பார்த்தா உங்களுக்கு அலிஃப் தானே விளங்குது. ஜீம் அலிஃப் ஆ தானே. இது அலிஃப் இல்லை, இது வந்து யா தான் இருக்குது. சரியா? ஓ, அது யா அலிஃபாக மாறுது சொல்ல போகுது. சரிதானே? இப்போ இதை நீங்கள் என்ன செய்யுங்க, இதை எழுதி இதோட அர்த்தம் என்னென்னு தெரியுமா? வந்தான் என்ற அர்த்தம் வரும். என்ன அர்த்தம்? வந்தான். ஜா என்ற என்ன அர்த்தம்? வந்தாள். வந்தான் என்ற அர்த்தம். ஆனால் இன்னும் பெண்ணாய்க்கிற சொல்லி வந்தாள். சரிதானே? அப்போ
அவள் வந்தாள். ஜாத்தண்டா அவள் வந்தாள். அவளுக்கு வெளியே செய்கிற ஒருத்தர் ஈக்கேலுமா? ஈக்கேலும். ஆனா எப்படி ஈக்கணும்? அவர் வந்து ரஃபாவை ஈக்கணும். அதே மாதிரி பெண்ணாவும் ஈக்கணும். ஆனா ஈக்கேலா, பெண்ணாவும் ஈக்கணும். சரிதானே? பாருங்க, வெளியே ரஃபாவா ஒரு பெண் ஒன்று ஈக்கிறாண்டு. சாஹத்து 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 தூ வந்து சொல்லி பெண் ஆயிக்குது. ரஃபா ஆயிக்குதா? ரஃபாவும் ஈக்குது. அப்ப செயலை செய்யக்கூடியது யாரு? ஒரு பெண். இது சாஹத்து தான் செய்யக்கூடியது. அப்ப யாரு வந்து அவள் வந்தாள் இல்ல, சாஹத்து வந்தாள். சாஹத்து என்றா என்ன? சாஹத்து என்றா உம்மா காதை செவிடாக்கக்கூடிய ஒரு வெடிப்பு சத்தம். ஒரு வெடிப்பு ஒன்று வருது, அது காது அப்படியே செவிடாகுது கூட. அதுதான் சாஹத்து. இது அசதோ நான் எது பேத்தினா இது வந்து 2வது சூர ஊதக்குள்ள வருமா, சூர் சத்தம். அது சூர ஊதின வார சத்தம். அது ஒரு வெடிப்பு சத்தம். அது சத்தம் எப்படின்னு சொன்னா உங்களோட காது அப்படியே பன்மை இல்லை, பன்மையா? இது சத்தம் என்றது பன்மை இல்லை, சத்தங்கள் தான் பன்மை. இது வந்து உடைஞ்ச பெண் பன்மை இல்லை. இது வந்து தா வந்து சுட்டி பெண் ஆகுது. தா வந்து சுட்டி பெண் ஆகுது. உடைஞ்ச பன்மை இல்லை. அர்த்தத்தை பாருங்க. சத்தங்கள் இல்லை. அப்ப அந்த காதை செவிடாக்கக்கூடிய வெடிப்பு இல்லாடி வெடிப்பு சத்தம் வந்த பொழுது, இசாண்டா பொழுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அது சத்தம் வந்தா என்ன நடக்க போகுது கியாமத் நாள்ல. அது எங்க பார்க்கணும் நீங்க? பேலன்ஸ் ஆயத்தை குர்ஆன்ல தான் போய் பார்க்கணும். சரியா? இப்போ நான் வந்து கொஞ்சமாக தான் இருந்தது. ஃபைஸா ஜாஅத்தி ஸாஹா அப்படி தான் அது ஓதக்குள்ளே ஓதுவாங்க. ஏண்டா வந்து அந்த பவரை காட்டுறதுக்கு. பாருங்க, தஜ்ஜீத் ஓத போக்குள்ள அது அப்படியே அந்த தஜ்ஜீத்தோட ஓத போக்குள்ள அர்த்தத்தோட கேட்டா உங்களுக்கு அது சத்தம் வார மாதிரி இருக்கும். கியாமத் நாள்ல சூர் ஊதுற மாதிரி இருக்கும். என்னைச்சா? இப்போ தான் கொஞ்சம் குர்ஆனுக்கு போகிறோம். இப்போ நான் இதில் தஃப்சீர் சைடு ஒன்றும் செய்யலை. நான் வந்து ஏன் தஃப்சீர் செய்யலைன்னா, அது குர்ஆன் ஆயத்தை வச்சு தான் தஃப்சீர் செய்யணும். குர்ஆன் ஆயத்துக்கு போய்த்து அதை எடுத்து சூறாவை பார்த்து அதுக்கு முந்திக ஆயத்து என்ன பிந்திக ஆயத்து என்ன அப்படி தான் தஃப்சீர். இது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி பார்க்குறேன். ஓகே, அர்த்தம் எப்படி? இது லேசான உண்டு. இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம். பாருங்க, லேசானதை சொல்கிறேன். ரசூலின் கரீம் பாருங்க. இதுவும் 4 மெச்சாவரமாக இருக்குது. 2மே ஜர்ரு, 2மே ஆண், 2மே ஒண்டு, 2மே வந்து பொதுவானது. இது 2ம் மெச்சா. 2 4 தன்மை மெச்சாவினா மௌசூஃப் சிஃபா. கரீம் என்றா சங்கையான, ரசூல் என்றா தூதர், சங்கையான தூதர். ரசூலின் கரீம். அப்ப இன்ன என்றா நிச்சயமாக, ஹூ என்றா அவன் இல்லாட்டி அது, 2ம் எடுக்கலும். அவன் இல்லாட்டி அது. இது வந்து ஈன வந்து இது அது தான் இருக்குது. இது அது என்ன தெரியுமா? குர்ஆன். நிச்சயமாக அது இல்லாட்டி இது என்றே எடுக்க மேலும். நிச்சயமாக இது, நிச்சயமாக அது. ல என்றா நிச்சயமாக மறுவேன். கவுல் என்றா வார்த்தை. கவுலுக்கும் ரசூலுக்கும் என்ன சம்பந்தம்? கவுலுக்கும் ரசூலுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லை இது வந்து இசும் ஒன்றுமா? ஓ, ஏண்டா கவுலு ஹுவ நசர் என்று தானே வரும். ஹுவ நசர் ரூ என்று வராது. ஐஸ்டீம் இது வந்து ஹுவ கவு இது ஹுவ இது இசும் இல்லை. இது வந்து இது சாரி, இது வந்து ஃபிகில் இல்லை. இது வந்து இசும். கவுலு என்றா வார்த்தை. கவுலுக்கும் ரசூலினுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும்? காஃப் காவ லா இப்படி என்றா என்ன வார்த்தைன்னு எழுதுங்க. சொல்ற வார்த்தை எல்லாமே கவலை இல்லை, கவலா. ஓகே, கவலைப்பட வேணும். இல்லாட்டி வார்த்தை. கவுலுக்கும் ரசூலுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லுங்க பார்க்க. மாஷா அல்லாஹ். எப்படி சொன்னீங்க? கவுலுக்கு அல் இல்லை, பாரம் இல்லை. ரசூல் வந்து ஜர்ராகிறாரு. அப்ப இது 2 இடையில என்ன வரும்? தூதருடைய வார்த்தை. என்ன மாதிரி தூதர்? சங்கை மிக்க தூதருடைய கண்ணியமான சங்கை மிக்க தூதருடைய வார்த்தை. நிச்சயமாக அது, நிச்சயமாக சங்கை மிக்க தூதர். அது குர்ஆன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நிச்சயமாக அது சங்கை மிக்க தூதருடைய வார்த்தை குர்ஆன். அப்ப இந்த ஹூ வந்து சொன்னா எங்களுக்கு அவன் அவரது எடுக்கல. அவன் என்னும் எடுக்கலும். ஆனா விடத்தை பொறுத்து. இப்ப நிச்சயமாக அவன் வார்த்தை என்று சொல்லலுமா?
அது காமன் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, காமன் சென்ஸ்னா அவங்களோட காமன் சென்ஸ். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமாக அவன் சங்கை மிக்க தூரையுடைய வார்த்தை எப்படி வார்த்தை உண்டு அவனாகும் இல்லைங்கச்சா. நிச்சயமாக அது உங்களுக்கு சொல்ல இருக்கிறது என்றும் பாவிக்கலும். இப்போ இன்னவுக்கும் லெக்கவுலுக்கும் சம்பந்தம் ஒன்று இல்லைன்னு அது இருக்கிறது என்று வாய்க்கலும். நிச்சயமாக அது சங்கை மிக்க தூதருடைய வாக்கியமாக வார்த்தையாக இருக்கிறது கவுலு. சரிதானேம்மா? ரைட். இப்போ நீங்கள் இதோட அர்த்தங்கள் எழுதுங்க. ரசூல் என்றா தூதர், கரீம் என்றா சங்கை, அசத் கொடுத்திருக்கிறாங்க உன்னதமான சங்கை என்று எழுதலும், இன்ன என்றா நிச்சயமாக அது உங்களுக்கு தெரியும், கவுல் என்றா வார்த்தை. சரிதானே? ரைட், ஓகே. அன்னதான் சத்தியமாக அண்ணன் இன்னும் படிக்கல, நான் படிச்சுக்கொள்ள அண்ணன் சத்தியம் அண்ணன் ரெண்டும் இன்னும் நிச்சயமாக அண்ணன் கொஞ்சம் நான் உங்களுக்கு அதை டைமுக்கு சொல்லித்தரேன் குர்ஆனாயத்தை வச்சு. ஏன்னா அண்ணன் கொஞ்சம் அண்ணன் காணபியான லாய்த்தலாக்கி இந்த லா இது இந்த லாவும் நிச்சயமாக என்ற அர்த்தம். சத்தியம் என்னும் எடுக்கலும். லாமுத் தௌக்கீதுன்னு சொல்லுவாங்க, லாமுத் கசம்னு சொல்லுவாங்க. ஸோ நிச்சயமாக என்று எடுக்கலும். சரிதானே? ரெண்டு தரக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயம் படித்து சொல்கிறான். இது வந்து சங்கையான நிச்சயமாக அது நிச்சயமாக முறை நிச்சயமாக அது நிச்சயமாக சங்கை மிக்க ரசூலுடைய வார்த்தை, தூதருடைய வார்த்தை. இது அப்போ குர்ஆன் வந்து தூதருடைய வார்த்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை இல்லை. அப்போ ஏன் அப்படி வந்து குர்ஆன் அவர் பேசின வார்த்தை இல்லை, அவர் பேசின வார்த்தை. அப்போ குர்ஆன் இப்படி வந்து இதுக்கு நீங்கள் தஃப்சீர் இல்லை, இதுக்கு பேர் குர்ஆனை சூறாவை பார்க்கணும். அதுதான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகுறேனே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்கிறான். இந்த நான் நேற்று அஸ்ரத தஃப்சீர் பார்த்து இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, இது வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இது வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவரும் தூதர் தானே, அவர் தானே கொண்டாடுறாரு. சுப்ஹானல்லாஹ். இதான் குர்ஆனை படிக்கிறேன். அது ஏன் அப்படி சொன்னேன்றது நான் அது குர்ஆன் ஆயத்தை படிக்கல உங்களுக்கு சொல்லித்தரேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் சொன்னேன், அது அடுத்த ஆயத்தை முன்னுக்கு ஆயத்தெல்லாம் பார்க்கணும். ஓகே. வைன்னல் ஃபுஜ்ஜார லஃபி ஜஹீம், வைன்னல் ஃபுஜ்ஜார லஃபி ஜஹீம். சரிதானே? வா என்றா இன்னும் நிச்சயமாக மாஷாஅல்லாஹ் உங்களுக்கு தெரியும். இன்னல் ஃபுஜ்ஜார உங்களுக்கு தெரியா? இப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு படித்தாரேன். நான் இல்லாட்டி நீங்கள் எப்படி படிக்கிறேன்? நான் இல்லை, இப்போ நான் இல்லை, எப்படி படிக்கிறேன்? நிச்சயமாக அல் ஃபுஜ்ஜார உங்களுக்கு தெரியா? லஃபி தெரியுமா? லஃபி எத்தனை வார்த்தை? ரெண்டு வார்த்தை. இல்ல ஒன்று இல்ல ஒன்று ஃபி. இதுல என்ன? இதுல இக்கு இல்ல. அத இது வந்து இஸ்மோட, இது வந்து ஜர்ருடைய ஹர்ஃப் இல்ல. ஏன்னா ஜர்ருடைய ஹர்ஃபோட வந்தா ஃபீ வரையலாம், ஒரு இஸ்மோண்டு வரணும். அப்ப இதுல வந்து இங்க வந்துல லக்கவுலுக்கு வந்துச்சு. இது வந்து என்னல தெரியுமா? தௌக்கீதுடையல, நிச்சயமாக என்று சொல்லுற மறுத்தேன நிச்சயமா. அல்ல சொல்ல இங்க நிச்சயமாக சொல்லி மர நிச்சயமாக என்று சொல்றான். ரெண்டு தரக்க நிச்சயமாக நாங்க படிக்கல. அதுலயும் தௌக்கீத் நான் சொன்ன குர்ஆனை படிக்கல, சில விஷயங்கள் குர்ஆனை படிக்கல தான் வரும். இந்த வந்து நிச்சயமாக என்று இல்லை. எப்படி கண்டுபிடிக்கிற? ஃபீ வந்து லேவால ஜர்ராவே லாவே, அடுத்து ஜார் மஜ்ரூர் கிட்ட இருக்கணும், தூரம் ஈக்கேலாவே. அப்ப இது வந்து நிச்சயமாக தௌக்கீது இல்லாதான் அப்படியே. சரியா? அப்ப எப்படி சொல்றேன்? நிச்சயமாக அல் ஃபுஜ்ஜார் உங்களுக்கு தெரியும், மறு லா என்று நிச்சயமாக. ஃபீ என்றா உள்ள என்றா. அடுத்து ஜஹீம் என்றா நரகம். பாருங்க மாஷாஅல்லாஹ், இப்போ உங்களுக்கு நிறைய தெரியும். உங்களுக்கு தெரியாதது என்னது? ஃபுஜ்ஜார் மட்டும்தான். ஃபுஜ்ஜாரே நீங்க தமிழை வாசிச்சு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்க, ஃபுஜ்ஜார் என்றா என்ன? ஓகே, வாவை கண்டுபிடிச்சிங்களா? நான் இதுக்கு நம்பர் போடுறேன். வாவ் வந்து மேலும் இல்லாட்டி இன்னும், எல்லாம் ஒரே அர்த்தம் தான். ஒன்று நிச்சயமாக அஸ்தரெங்க தீயவர்க நரக நெருப்பில் இருப்பா. நிச்சயமாக அவர் போட்டி இல்லை, நிச்சயமாக வரணும் மீன். சரியா? தமிழ்ல இல்லை கண்டிங்களா? இப்போ போல டிரான்ஸ்லேஷன்லேயே விலை விளங்குது உங்களுக்கு. பிள்ளைண்டா இது நிச்சயமாக ஓணும். ஃபுஜ்ஜார் நரகத்தை கண்டுபிடிச்சிங்க. ஜஹீம் வந்து மூணாவது நரகம். இதான் நரக நெருப்பெண்டு அசஸ் போட்டிக்கிறாரு மூணாவது. ஓகே, வேற அது உள்ளே எங்க இருக்குது? இங்க சொல்லுங்க பாக்க. நெருப்பில் இந்த பில் தான் உள்ளே, நெருப்புக்குள்ள நெருப்பில் லீப்பாங்க. அதுதான் நாலாவது, நெருப்பில் லீப்பாங்க. இதை நிச்சயமாக ரெண்டு தரக்க வந்திக்குது, அதை ரெண்டையும் காணும் இங்க. சரி, ஓகே.
அப்போ புஜார இணைக்கிறதுல ஒன்றுதான் எது தீயவர்கள் தீயவர்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ விளக்குதா? இப்போ நீங்கள் கொஞ்சம் படித்தாலும் பேலன்ஸ் உங்களுக்கு தனியாக கண்டுபிடிச்சி கொள்ளையிலும். தீயவர்கள் இப்போ நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. வாண்டா மேலும் இல்லாடி இன்னும் நிச்சயமாக தாரு புஜார தீயவர்கள் நரக நெருப்பினுள் இருப்பார்கள், நரகத்தில் உள்ளே இருப்பார்கள். நிச்சயமாக நரகத்தில் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் தீயவர்கள் ஃபுஜ்ஜார் நிச்சயமாக தீயவர்கள் நரக நெருப்பினுள் உள்ளே இருப்பாங்க. இப்போ நீங்க நிச்சயமாக போட போகல எப்படி தெரியுமா போடணும்? இப்படி போடணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன ஆர்டர்ல போட்டா நல்லா இருக்கும். நிச்சயமாக தீயவர்கள் நிச்சயமாக நரக நெருப்புக்குள்ள இருப்பாங்க. எப்படி நரக நெருப்புக்குள்ள இருப்பாங்க தீயவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாரையும் பாத்துக்காக்கணும். அப்ப ஈட ரூட் லெட்டர் எப்படி வருமெண்டா என்ன உங்களோட புக்ல என்ன எழுதணும்? ஃபா ஃபா ஜா ரா ஃபஜரா. ஃபஜரா என்றா தீயவர்கள் என்று எழுதலும். ஒரு புஸ்தகம் எடுத்து எழுதணும். இது ரூட் லெட்டர்ஸ் தான் எழுதணும் ஃபஜரா. அப்போ ஃபஜரையில் படிக்க போக்கல எழுதினா லேசாப்பா. இல்லை நீங்கள் தனியாக எழுதிக்கோங்க. இப்போ இந்த ஆயத்தில் பார்த்து உங்களுக்கு எழுதிடும். ஏன்னா டைம் எடுக்கும் நீங்கள் எழுதி படிக்க போகல. இல்லை மறந்து போகாது. இதை பார்த்து உங்களுக்கு அர்த்தத்தை பார்த்தா ரெக்கார்டு பார்க்கதே இல்லை. இங்கே அர்த்தமே இது தீயவர்கள். சரி, இப்போ நான் உங்களுக்கு முக்கியமான விஷயம்னு சொல்கிறேன். இதில் பாருங்க, ஃபஜர எண்டு இருக்குது. ஃபஜரை தான் தீயவர்கள், ஃபஜரை தான் ரூட் லெட்டர்ஸ். ஃபஜர என்று சொன்னால் நீங்கள் எங்கே சரி ஃபஜரை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஃபஜரால வேற வார்த்தை என்ன சரி கேள்விப்பட்டிருக்கீங்க? இப்படி தான் நீங்கள் நினைவு வச்சுக்கொள்ளணும். வேற வார்த்தை என்ன சரி கேள்விப்பட்டீங்கன்னா ஃபஜரையால் தலைக்கு ஒன்றுமே வருது இல்லையா? ஃபஜர் என்று சொல்ல போகல, ஒன்றும் வருது இல்லை. என்ன தொழுந்தீங்க? ஃபஜர் சுப ஃபஜர் ஃபஜர் ஃபஜருடைய தொழுவ ஃபஜருடைய தொழுவ. இப்போ ஃபஜருக்கும் தீயவர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. இவர் வந்ததே ஃபுஜ்ஜார் ஃபுஜ்ஜார் ஃபுஜ்ஜார். இவர் வந்து ஃபஜர், இவர் வந்து ஃபஜர் ஃபஜர் ஃபஜர். இது ரெண்டும் ஒரே இதில் தான் வருது. ஃபஜர் என்று சொல்கிறேன். இப்போ எனக்கு நினைவிக்கிற மாதிரி சொல்கிறேன். சரியா? நான் எனக்கு படித்த நினைவிக்கிற மாதிரி ஃபஜர் என்று சொல்கிறது வந்து வெள்ளை தானே. ஃபஜர் என்றே வெள்ளை எப்படி உருவாகும் என்று சொன்னால் இருட்டை இல்லாமல் கொண்டு வெளிச்சம் வருது. அதுதான் ஃபஜர். அதுக்கு சொல்கிறே வந்து அதை உடைச்சு கொண்டு வாரே. ஏதோ உடைச்சு கொண்டு வாரே தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கல்லால் தண்ணி உடைச்சு கொண்டு வெளியாகுனேன்டா அதுக்கு வந்து ஃபஜர் என்று சொல்கிறேன். அதை உடைச்சு கொண்டு வெளியாகிறது. அது இருட்டை உடைச்சு கொண்டு வெளிச்சம் வாரதுக்கு சொல்கிறேன் ஃபஜர் என்று. அப்போ உடைச்சு கொண்டு ஒன்று வாரது சொல்கிறே தான் ஃபஜர் என்று சொல்கிறேன். அப்போ உடைச்சு கொண்டு வாரே. சரியா? அதிட இதை பேட்டர்ன் ஃபுஜ்ஜார். இது இஜ்ஜார் என்று வரக்கொள்ள அது இது என்ன தம்மா, அது என்ன சொல்லி மத்தாவோட வரப்போகல திரும்ப திரும்ப உடைச்சு கொண்டு வாரேன்னு அர்த்தம். அப்போ உடைச்சு கொண்டு வாரேன்டா என்ன பாவிகள் என்ன செய்வாங்கண்டா? பாவம் செய்கிற இது வந்து சும்மா பாவிகள் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவம் செஞ்சுன்னு எல்லாரையும் பிடிச்சி நரகத்தில் போட்டுறல. இவங்க எப்படிப்பட்டார்கள் தெரியுமா? அவங்களுக்கு நினைச்சதை செஞ்சாங்க. ஃபுஜ்ஜார்ன்னு சொல்லி யார் தெரியுமா? எப்படிப்பட்ட பாவிகள்? அவங்களுக்கு நினைச்சது செஞ்சவங்க. அவங்களுக்கு வந்து பயம் என்றதே இல்லை, அல்லாட பயம் என்றதே இல்லை. ஃபுஜ்ஜார் அவங்க நினைச்ச மூப்புக்கு பாவம் செய்கிறாங்க. அவருக்கு அது செய்யணுமா அது செய்வார், இதை செய்வார். பாவம் ஒன்று செஞ்சிரு அல்ல என்னை மன்னிச்சுக்கோ என்று சொன்னாக்கள் இல்லை. இவங்க வந்து இந்த நேரம் பாவத்திலே இருந்தாக்கள். அவங்க நஃப்ஸ் என்ன சொல்லுதோ அதை படி அவங்க செஞ்சாங்க. அப்படின்னா அவங்களுக்கு அதை இப்போ எல்லாருக்கும் பாவம் செய்கிற ஃபீலிங் ஒன்று ஈக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணி கொள்வாங்க. ஆனால் இவங்க அதை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. இவங்களோட பாவம் உடச்சி வெளியே வந்துடும். பாவம் செய்யுது. இப்போ இவருக்கு பாவம் செய்கிறேன்னு தோணுது. உதாரணத்துக்கு புறம் பேசுன்னு தோணுது. வாய்ப்பு ஈக்கி உள்ளதுக்கு சொல்லுது புறம் பேசுன்னு. இவர் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு ஈப்பாரு. ஆனால் இவங்க யாரு தெரியுமா? இவங்க கண்ட்ரோல் பண்ணாதாக்க அதை செஞ்சிடுவாங்க. குறை பேசுறதா தட்டப்பாட்டேன்னு பேசியாச்சு. குறைய கணக்கும் இல்லை. அவர்கிட்ட குறை இவர்கிட்ட குறை விபச்சாரத்தோட பெரிய பாவம் கணக்கு இல்லாமல் செஞ்சார். இவர் தான் ஃபுஜ்ஜார். இவருக்கு வாயில் அதை கண்ட்ரோல் பண்ணி கொள்ளையலாம். எப்படி வந்து இருட்டை வெளிச்சம் உடைச்சு கொண்டு வருமோ, ஒரு கல்லில் இந்த தண்ணி உடஞ்சி பீஞ்சி கொண்டு வருமோ, அதே மாதிரி இவங்கள்ட உள்ளிக்கிற நப்சிலி உள்ளிக்கிற பாவம் எந்த நேரம் வெளியாகி கொண்டே இருக்கும். திரும்ப வெளியாகி கொண்டே இருக்கும். இப்போ நாங்களும் அப்படியே செக் பண்ணிக்கொள்ளணும். எனக்கும் ஒத்தட்ட குறை எந்த நேரம் பேசிப்படுதா? அப்போ நான் வந்து ஃபுஜ்ஜார்கிட்ட நெருங்குறேன். இல்லை எனக்கு பாவம் செய்ய போகலையா? அல்ல நீ பார்த்து கொண்டிருக்கிறையா? அல்ல இதை செய்யலாம்.
அப்படி என்னன்னா ஃபுஜார் இல்லை, இல்லாட்டி செஞ்சொன்னே யாரில் மன்னிச்சுட்டு யாரில் பேசிட்டேன்னு யாரில் மன்னிச்சுட்டு மன்னிப்பா உங்களுக்கு மன்னிப்பா அவர்கிட்ட கேட்கணும். நான் சும்மா சொல்கிறேன், அந்த பாவம் நடந்தோடனே ஒரு ஃபீலிங் வருது, யாரில் என்னைய மன்னிச்சுட்டு யாரில் இப்போ செய்ய மாட்டேன்னு யாரில் வருது. இவர் ஃபுஜார் இல்லை. கணக்கு இல்லாமல் திரும்ப திரும்ப செய்கிறது தான் ஃபுஜார். அல்லாஹ் சொல்கிறேன், இந்த ஃபுஜார் இருக்கிறானே, கணக்கு இல்லாமல் திரும்ப திரும்ப பாவம் செய்கிறானிக்கிறானே, இவன் நரகத்தில் தான் சும்மா எல்லாரும் இல்லை. விளங்கிச்சா? இதுதான் குர்ஆனை படிக்கணும். ஃபஜ்ருக்கும் ஃபுஜாருக்கும் இருக்கிற சம்பந்தம் இதுதான் குர்ஆன். இப்போ உங்களுக்கு மறக்காது ஃபுஜாருன்னா யாருன்னு. நான் அப்படி தான் ஒவ்வொன்றையும் படிக்கிறேன். ஸோ அப்போ எங்களுக்கு மறக்காது, எங்களோட வாழ்க்கையிலும் ட்ரை பண்ணாலும் எடுக்கிறதுக்கு. நான் சொல்லலை நான் இதெல்லாம் கேட்டு நாளைக்கு அவுளியாக மாட்டோம். ஆனால் இது எல்லாமே வந்து குர்ஆனோட நெருங்க 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 அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவோட நாங்கள் நெருங்கி ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவுளியாக ஆகிடும் இன்ஷா அல்லாஹ். சரியா? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான் அதை பாக்கி தரணும் இன்ஷா அல்லாஹ். பாருங்கள் குர்ஆன் எப்படி மாற்றுதுன்னு, ஒரு ஃபுஜாருன்ற வார்த்தை எப்படி அவங்கள மாற்றுதுன்னு பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஃபபஷ்ஷிர்ஹும் இதில் என்ன உங்களுக்கு தெரியும்? ஹும் தெரியுமைக்கும், ஃபா தெரியும், மேலும் இன்னும் ஹும் தெரியுமைக்கும் என்ன அவர்கள் பி அசாபின் பி தெரியும் தானே, பி ஜருடைய ஹர்ஃப் ஐசுரிந்தா அசாபின் ஜர்ராவிக்குது தரி தானே. பி அசாபின் அசாபெண்டா தண்டனை இல்லை தண்டனை, அசாபெண்டா வேதனை, அலீமெண்டா தண்டனை, அலீமெண்டா தண்டனை. அப்போ உம்மா ஓகே இதில் உங்களுக்கு அலீமெண்டா வேதனை. ஓ அசாபின் அலீமின் இது ரெண்டு உங்களுக்கு ஒரு சம்பந்தம். அசாபினுக்கும் அலீமினுக்கும் சம்பந்தம் பண்ணி வேணுங்க மௌசூசிஃபா. இப்போ பார்த்தோன்னே தெரியுமா உங்களுக்கு? அப்போ எந்த மாதிரியான தண்டனை? அசாபெண்டா தண்டனை, அலீம் என்ன வேதனை, வேதனை கூடிய நோய்க்கக்கூடிய தண்டனை. சும்மா தண்டனை இல்லை, லேசிப்பட்ட தண்டனை இல்லை, வேதனைப்படுத்தக்கூடிய நோவிக்கக்கூடிய தண்டனை தான் அசாபின் அலீம் என்று சொல்கிறேன். சரிதானே? அசாப் என்றாலே கஷ்டம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதையும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நோவினை தரக்கூடிய தண்டனை, சும்மா தண்டனை இல்லை. ரைட் ஓகே. அப்போ இதில் உங்களுக்கு என்ன வார்த்தை தெரியா? பஷீர் மட்டும்தான் தெரியா, பஷீர் மட்டும்தான் தெரியா. ஆனால் பஷீரை பார்த்தா அவங்களுக்கு ஒரு விஷயம் விளங்குறாய்க்கும். சுகுன் சுகுன் ஆ உ இ ஆ நா இது வந்து என்னது? அப்போ பஷீர்ன்றது கட்டளை, சுகுன் நா உ இ ஆ நா வந்து கட்டளை. நினைக்குதா? பஷாரத் என்ற என்ன? அவருக்கு பஷாரத் சொல்லுங்க. அவருக்கு கட்டளை இடுங்களே. இல்லை பஷாரத் நல்ல பஷாரத் நன்மாராயம். அப்போ பஷீர் என்று சொன்னா என்ன தெரியுமா? நன்மாராயம் சொல்லுங்க. யாருக்கு சொல்ற இது? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யாருக்கு சொல்ற நன்மாராயம் சொல்லி? அவர்களுக்கு. ஓ அவர்களுக்கு சொல்லுங்க. யாருக்கு? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யாருக்கு சொல்றீங்க? நபிசாலா நீங்க ஏன்னா அந்த தான் நீக்குதுக்குள்ள பஷீருக்குள்ள அந்த இருக்குது. நீங்க நன்மாராயம் சொல்லுங்க. யாருக்கு சொல்லுங்க? இல்ல அவர்களுக்கு. நீங்க நன்மாராயம் சொல்லுங்க அவர்களுக்கு. என்னைக்குதண்டு? இது வந்து வித் நோவினை தரும் வேதனைக்குதண்டு அவங்களுக்கு நீங்க நன்மாராயம் சொல்லுங்க. என்ன சொல்ற அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா? நோவினை தரக்கூடிய வேதனை தரக்கூடிய தண்டனை ஈக்குதண்டு. ஏன்னா வேதனை தரக்கூடிய தண்டனை ஈக்குதண்டு அவர்களுக்கு நீங்க நன்மாராயம் சொல்லுங்க. அப்போ இந்த பி அது பி எப்படி வருது? பி என்றா வித் என்ற அர்த்தம். இது எப்படி எடுக்கிறேன்டா உடன் தானே. உடன். ஓ வே ஈன வந்து என்ன அர்த்தம்? என்ன வேதனை தரக்கூடிய தண்டனை தண்டனை உடன் என்று சொல்றதை விட வேதனை தரக்கூடிய தண்டனையை தண்டனை உடன் என்று சொல்றதை விட தண்டனையால பேரால பிஸ்மில்லாஹி தண்டனையால அவர்களுக்கு நன்மாராயம் கூறுங்க. அவங்களுக்கு தண்டனை ஈக்குது. வேதனை தரக்கூடிய தண்டனையால நன்மாராயம். தண்டனையால அதெல்லாம் எடுக்க எழுவீங்க பிக்கு. வேதனை தரக்கூடிய தண்டனையால அவர்களுக்கு நன்மாராயம். பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பேரால அதன் மாதிரி தண்டனையால அவர்களுக்கு நன்மாராயம் கூறுங்க. இது எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு இதுக்கு தான் சொல்றேன் சைக்காசம் என்று. அப்ப அங்க கொடுத்தது உடன் என்றனா உடன் என்ன மெடிக்கலும் வேதனை தரக்கூடிய தண்டனை உடன் அவர்களுக்கு நன்மாராயம். உடனை விட
அது தண்டனையால் நன்மாராயம் கூறுங்கன்றது பசந்து மெச் ஆகுது. ஏன்னா நாங்கள் அந்த டைமு கொஞ்சம் மெச் ஆகுறதை பார்த்துக்கணும். இங்கிலீஷில் வந்து வித் வரும். இது வித் அது உடன் ல என்ற அர்த்தம் வரும். 2 அர்த்தம் இருக்குது. பீக்கு லேன்னு அர்த்தம் வருதா? ல பேரால பேரால பிஸ்மில்லா பேரால லாவுக்கு தான் இக்கன லாலி அது லாகு இக்கண்டு வரும். லாவுக்கு சரிதானே? ஏன் அல்ல சுபானதால வந்து சொல்கிறான் நன்மாராயம் சொல்லி தண்டனை நன்மாராயம் இல்லை. ஏன் நல்ல சுபானதால நன்மாராயம் சொல்கிறான்? இதுக்கு தான் சொல்கிறேன் சைக்காசமெண்டா பைட்டுக்கு சொல்கிறேன். பைட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நல்லா. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க புள்ள ஒன்று நல்லா தப்பு செஞ்சுட்டு வாப்பா அடிக்க பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போங்க அவங்களுக்கு நல்லா கிடைக்கும் கிஃப்ட் ஒண்டிக்கிட்டு தாரத்துக்கு. அதுதான் கிஃப்டாக இது. வேதனை தரக்கூடிய தண்டனை தான் அவங்களுக்கு கிஃப்ட். பஷீர் நன்மாராயம் சொல்லுங்கள் கிஃப்ட்டுக்கு தானே அவங்களுக்கு கிஃப்ட் ஒண்டிக்குது. அதுதான் அந்த கிஃப்ட். சுபானல்லா. அதுதான் நாங்கள் நினைக்கிறேன் வந்து குர்ஆன் வந்து சும்மா இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வந்து எங்களுக்கு விளங்குற பாஷையில் பேசுகிறான். சிலதுக்கு குர்ஆன் எப்படி பசங்க சொல்கிறான் பாரு. சும்மா நாங்கள் வந்து பாவிக்கிற அந்த வார்த்தைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு எப்படி பசங்க பாவிச்சிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதை வேறு லெவலுக்கு பாவிச்சிக்கிற அது கிட்ட தலைக்கு படாது. பஷீர்ஹும் நன்மாராயம் சொல்லுங்கள் அவங்களுக்கு. என்னது வேதனை தரக்கூடிய தண்டனைக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். எப்படிக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல போகலை காஃபிர்களுக்கு முஸ்லீம் இல்லாதவங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னஹு லகவுலுன் ஃபஸ்ல். இன்னஹு லகவுலுன் ஃபஸ்ல். என்ன நிச்சயமாக அதை நாங்கள் இதை விளங்குறதுக்கு இதை பார்த்திக்கணும். அதை பார்த்தா தான் இது அவனா அதாண்டு விளங்கும். லகவுலுன்ல ல வந்து வேறு இதில் என்ன இது எத்தனையோ தடவை வந்துட்டு இப்போ நிச்சயமாக சத்தியமாக. கவுலண்டா இப்போ உங்களுக்கு தெரியும். கவுலண்டா என்ன? கவுலுன் என்ற வார்த்தை. இப்போ கொஞ்சம் முந்தான படித்தோம் கவுலண்டா வார்த்தை என்று. அவ்வளோ சுருக்க மறந்துட்டான். ல கவுலு ரசூலுன் கரீம் அதே வார்த்தை இல்லை. கவுலுன் ஃபஸ்லுன் என்ன சம்பந்தம்? இது மௌசூஃப் சிஃபா. ஃபஸ்லுன் என்றா முடிவான என்று எடுக்கலும். தீர்ப்பப்பட்ட முடிக்கப்பட்ட முடிவான என்ற அர்த்தம் எடுக்கலும். முடிவான வார்த்தை நிச்சயமாக. அப்போ முடிவான வார்த்தை என்றால் இது அது என்று வருமா அவன் என்று வருமா? நிச்சயமாக அவன் முடிவான வார்த்தையா? நிச்சயமாக அது முடிவு செய்யப்பட்ட இல்லை முடிவான நிச்சயமாக முடிவான வார்த்தை. கவுலுன் ஃபஸ்ல் முடிவான வார்த்தை. முடிவான வார்த்தை அது என்னது அது ஏன்னா வார்த்தை என்று வரப்போல வார்த்தையை தான் இதை ஹூ சொல்லுது. அப்போ வந்து அது என்ன தான் எடுக்கணும். சரிதானே? ரைட் ஓகே. கடைசி 2 முடிச்சு. இன்னஹும் யகீதூன கைதா. இன்னஹும் யகீதூன கைதா. ஓகே. இன்னஹும் உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக அவர்கள் யகீதூன கைதா. யகீதூன இதை யகீதூனே மட்டும் எடுக்குமா? யகீதூனே மட்டும். இதை பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி விளங்குது? யாழ் ஸ்டார்ட் ஆகி ஊனையில் முடியுது. அப்போ இது என்ன? முஸ்லிமோட யாழ் இல்லை மூணு ஸ்டார்ட் ஆகுது. என்ன சாட்? என்ன சாட்? இது நசர சாட். நசர சாட்டா என்சுரு சாட்டா? என்சுரு சாட். ஹுவ என்சுரு ஹுமா என்சுரானி ஹுன்ன என்சுருன ஹுவ என்சுரு ஹுமா என்சுரானி ஹும் என்சுருன ஹும் யகீதூன. யார் ஈகிறீன இதுக்குள்ள? ஹும் ஈகிறார். ஓ யார் ஈகிறாரு? ஹும் ஈகிறார். அவர்கள். ஓ ஹும் அவர்கள் ஈகிறார். அப்போ இன்ன ஹும் யகீதூன. அப்போ யகீதூன மட்டும் அர்த்தம் என்ன? ஹும் யகீதூன. ஓ ஹும் யகீதூன. அர்த்தத்தை பார்ப்போம். அர்த்தம் இங்கே பாருங்க. தமிழை வாசித்து சொல்லுங்க அர்த்தம் என்னன்னு. உண்மையில் அவர்கள் ஒரு திட்டத்தை திட்டமிடுகிறார்கள். அப்ப இது வந்து ஒரு செயல் தானே. என்ன அர்த்தம்? யகீதூன எது இதுல ஃபியில்? திட்டமிடுகிறார்கள் தான் ஃபியில். யார் திட்டமிடுகிறார்கள்? அவர்கள் திட்டமிடுகிறார்கள். என்னத்தை திட்டமிடுறாங்க? கைதன். என்னத்தை?
கைதன் தமிழ் அர்த்தத்தை பார்த்து சொல்லுங்க. என்னத்தை திட்டமிடுறாங்க அவங்க? உண்மையில் அவர்கள் திட்டமிடுகிறார்கள். என்னத்தை திட்டமிடுறாங்க? உண்மையை, திட்டத்தை ஒரு திட்டத்தை திட்டமிடுறாங்க. ஒரு திட்டத்தை பிளான் பண்றாங்க. திட்டத்தை திட்டமிடுறாங்க. இன்னஹும் என்ற நிச்சயமாக அவர்கள் யக்கீதுன அவர்கள் திட்டமிடுறார்கள். ஹும் என்றது எத்தனை தரகா வருது? 2 தரகா. நிச்சயமாக அவர்கள் திட்டமிடுறாங்க. என்னத்தை? ஒரு திட்டத்தை. இது யாரை பத்தி எல்லாம் சொல்றாங்க? யக்கீதுனையும் திட்டமிடுகிறதா? யக்கீதுனே தான் அவர்கள் திட்டமிடுறாங்க. என்னத்தை திட்டமிடுறாங்க? ஒரு திட்டத்தை. ஒரு திட்டத்தை அவர்கள் திட்டமிடுறார்கள். ஆனா அவர்கள் என்றது 2 தரக வந்து அது வந்து அது உறுதிப்படுத்து. அவர்கள் ஒரு திட்டத்தை திட்டமிடுகிறார்கள். நிச்சயமாக அவர்கள் ஒரு திட்டத்தை திட்டம். இதுதான் நார்மல் அர்த்தம். ஏன் 2 தரக அவர்கள் வந்திக்குது? அதை உறுதிப்படுத்தி காட்டுறது. நிச்சயமாக அவங்க இருக்கிறாங்களே, அவங்க வந்து ஒரு திட்டத்தை திட்டமிடுறாங்க. அப்படி நாங்கள் சொல்லுவோம். 2 தரக சொல்லுவோம். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறாங்க. அந்த காஃபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திட்டமிட்டு போட்டு கொண்டு ஈகிறாங்க. நிச்சயமாக எந்த சந்தேகமும் அவங்க பிளான் அடிச்சு கொண்டு ஈகிறாங்க. என்னத்துக்கு? முஸ்லீம்களை அழிக்கிறது, முஸ்லீம்கள் இல்லாமல் ஆகுறதுக்கு. இன்றைக்கு உலகத்தில் பிளான் ஒன்று நடந்து கொண்டு ஈக்குது. அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பஸ்தான் ஒரு பதில் ஒன்று கொடுக்குறான். என்ன பதில் தெரியுமா? வக்கீது கைதா. அக்கீது அலிஃப்ல வந்து சுக்குன்ல முடியுது. இது என்ன மாதிரி? நீங்கள் சொன்னீங்க. ஹுவ யன்சுரு ஹுமா யன்சுரானி யன்சுரூன ய தன்சுரு ஹுமா தன்சுரானி ஹுன்ன யன்சுர்ன அந்த தன்சுரு அந்துமா தன்சுரானி அந்தும் தன்சுரூன அந்தி தன்சுரீன அந்துமா தன்சுரானி அந்துன்ன தன்சுர்ன அன அன்சுரு அன அகீது. அப்ப யார் இது செய்யலை? நான். கைத என்ற திட்டம் நாங்கள் ஒசக படித்தோம். தாரு திட்டமிடுறேன். இப்ப நான் திட்டமிடுறேன். என்னத்தை திட்டமிடுறேன்? கைதன் என்ன அர்த்தம்? திட்டம். நான் திட்டமிடுறேன். இன்னும் நான் திட்டமிடுறேன் ஒரு திட்டத்தை. யாரு சொல்றேன்? அல்லாஹ் ஜல்ல சொல்றேன். ஓகே, அவங்க எல்லாம் திட்டமிட்டு வட்டிக்கிறாங்க. நானும் திட்டமிட்டு வச்சுக்கிறேன். அவனும் திட்டமிட்டு வச்சுக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க திட்டம் எல்லாம் பிளான் பண்றாங்க. நானும் ஒரு திட்டம் மட்டும் வச்சுக்கிறேன். யார்கிட்ட திட்டம் நடக்க போகுது? ரப்புடைய திட்டம் தான் நடக்க போகுது. உலகத்தில் என்ன திட்டம் வேணாலும் போடட்டும் முஸ்லீம்களை அழிக்கிறதுக்கு. ரப்பு அதுக்கு விட பெரிய திட்டம் ஒன்று அவன் வச்சுக்கிறான். அவன் திட்டம் தான் நடக்க போகுது. நாங்கள் குர்ஆனை படித்தா விளங்கும். ஒன்றுக்கும் டென்ஷன் ஆகதே இல்லை. மனுஷர் எல்லாம் மாற திட்டங்கள் போடுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு திட்டம் போடுறாங்க. யார்கிட்ட திட்டம் நடக்கும்? ரப்புடைய திட்டம் தான் நடக்க போகுது. சுப்ஹானல்லாஹ். குர்ஆனை படிச்சேன்டா வாழ்க்கையில் எவ்வளோ நிம்மதின்னு விளங்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போ விளங்குதா? கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிற மாதிரி. இவ்வளோ காலமாக அழிஞ்சு குர்ஆன் படிக்கல. இப்போ பாருங்கள் குர்ஆன் படிக்கிறீங்க. மாஷா அல்லாஹ். இப்போ இதுக்கு போகிற எல்லாமே குர்ஆன் தான். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் சூரா தபாரக்கல்லதியில் ஸ்டார்ட் ஆகும். வரும் இதை உதாரணத்துக்கு தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு. தபாரக் என்றது என்னது? வேர்ப் என்ற ஃபிகில். இது வந்து ஃபிகில். இதில் எழுதையில் இன்னும் நான் இதை வச்சு தான் படித்து தர போகிறேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஒவ்வொரு சந்தந்தம். இதை பாருங்கள். பியதிஹில் பீக்கும் எதாக்கும் ஜார் மஜ்ரூர். அதுக்கப்புறம் எதாக்கும் ஹீக்கும் முதாஃபிலி எழுதிக்கிறாங்க பசங்க. இதில் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக விஷயங்கள் எழுதிக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு இதை நாங்கள் படித்தது மட்டும்தான் நான் உங்களுக்கு படித்து தருவோம் இதை வச்சு. சரியா? அப்போ உங்களுக்கு இது வந்து நல்லாவே அந்த சம்பத்தோடு விளங்கும் இன்ஷா அல்லாஹ். சரியா? அது முழு தபாரக்கல்லதையும் செஞ்சுட்டாரு. சின்ன எடிட்ஸ் பண்ணிக்குது. அதுக்கு பிறகு எங்களுக்கு அதை ஃபுல்லாக படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு விளங்கித்தானே? இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சம் குர்ஆன் விளங்கித்தானே? இப்போ குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பாகிஸ்தான் விளங்கிச்சு. இப்போ கொஞ்சம் குர்ஆனை பார்க்கலும். இப்போ முக்கியமான விஷயம் என்ன? நீங்கள் ஒரு புக் கொண்டு எடுத்துக்கோங்க. என்னத்தை எடுக்கும்? புக் கொண்டு எடுத்துட்டு அந்த புக்கை வச்சு அதில் அர்த்தங்களை எழுதி ஸ்டார்ட் ஆகணும். ஒன்றா எழுதி ஸ்டார்ட் ஆகணும். அப்போ உங்களுக்கு வந்து மாஷா அல்லாஹ் கொஞ்சம் காலம் போகல அது அர்த்தம் ஒரே வார்த்தை. இப்போ கவுல்ன்றது உங்களுக்கு ஒசகைன்றது கீழே மறந்துட்டு அதை அர்த்தத்தை தாரு சரி கொடுங்க. நான் இதை கொஞ்சம் சொல்கிறேன் பாருங்க. அது 3 எழுத்தை மட்டும் எழுதுங்க. அப்போ அதை 3 எழுத்துல 2-3 அர்த்தம் வந்தாலும் உங்களுக்கு ஐனே எழுதிக்கொள்ளையிலும் அந்த அர்த்தத்துக்கு இடையில சம்பந்தம் மட்டும் மிக்கும். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா நினைவு வச்சுக்கொள்ளும்.
படிக்கக்குள்ள கொஞ்சம் அதே மாதிரி இன்ஷால்லா ஒவ்வொரு ஆயத் படிக்கலையும் யாரெல்லாம் இது எனக்கு வாழ்க்கைக்கு தா ஒவ்வொன்றையும் படிக்கல வாழ்க்கைக்கு தா. இன்றைக்கி ஃபுஜ்ஜாரை படித்தோம் யாரில் என்னையே ஃபுஜ்ஜார் ஆக்கிடாத. அதுதான் நபிசல்லாவது குர்ஆன் ஓத போகல நிப்பாட்டி ஓதுவாங்க. இந்த ஒவ்வொரு நிப்பாட்டுற இடத்துலையும் துவா கேட்பாங்களா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட. அல்லாஹ் இப்படி என்ன நல்லது கேட்கல அதுக்கு துவா கேட்பாங்க. கெட்டது இந்த பயங்கரமான விஷயங்கள் வர போகல அதுலேருந்து பாதுகாப்பு தேடுவாங்க. அப்படி தான் அவங்க குர்ஆன் ஓதிக்கிறாங்க. அதுதான் விலங்கு ஓதுறேன், இல்லாட்டி சும்மா ஒதுக்கொண்டு போவீங்க என்னன்னு தெரியும். ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன்டா, அப்போ இன்ஷால்லா இதுக்கு போகிற எங்களோட குர்ஆன் ஆயத்துக்கள் எங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கு பாருங்கள் எத்தனை குர்ஆன் ஆயத்து. உங்களோட சாப்பாடை பார்க்கலையா, மனுஷன் சாப்பாடை பார்க்கட்டும். இப்போ நாங்கள் தின்ன முந்தி சாப்பாடை பற்றி யோசிக்கணும். சல்லா இது சாப்பாடு எப்படி வந்துச்சு, இது எப்படி உருவாகிச்சு, இந்த ஒவ்வொரு அரிசி மணியும் எங்கால வந்துச்சு, எவ்வளோ தூரத்துலேருந்து வருது, சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொன்றை பற்றி யோசிக்கணும். அது மாதிரி ஒவ்வொன்று இன்பமாய் ஒவ்வொரு சாப்பாடு டேஸ்ட், ஒவ்வொரு சாப்பாடு ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருக்குது, சுப்ஹானல்லாஹ். அப்போது இதெல்லாம் எப்படி யார் உருவாக்குறா, சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி ஃபுஜ்ஜா ரெண்டு கொள்ளாது அப்புறம் பிளான் அடிக்க கொள்ள. அப்போ முஸ்லீம்களுக்கு எகெயின்ஸ்டாக அது நடக்குது இது நடக்குது சூழ்ச்சி நடக்குதுன்ற கொள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கும் பிளான் அடிக்குது. நாங்கள் எங்களோட லைஃப்லேயும் பார்க்கணும். எனக்கு நான் என்ன ஒரு பிளான் அடிக்கிறேன், அதே எடுக்காட்டியும் சும்மா நான் என்னென்னமோ பிளான் அடிக்கிறேன். ஆனால் ரப்ப என்னென்னமோ பிளான் வச்சுக்கிறான். ரப்போட பிளான் தான் நடக்க போகுது. ஜென்ரலாக எடுக்கிறது அதே சிச்சுவேஷன் இல்லாட்டியும் ஜென்ரலாக எங்களுக்கு பார்க்கணும். என் லைஃப்பில் நான் என்னமோ பிளான் அடிக்கிறேன். பிளான் அடிக்க வேணுமே இல்லை, பிளான் அடிக்கணும். ஆனால் கடைசிக்கு நாங்கள் தலையில் வச்சுக்கொள்ளணும். நாங்கள் என்ன பிளான் அடித்தாலும் என் ரப்பு நாட்டினது தான் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அது ஆயத்துக்கு ரிலேட்டடாக இல்லாட்டியும் சில விஷயங்கள் இந்த ஜென்ரல் நாலேஜில் எங்கள்கிட்ட நாலேஜை யூஸ் பண்ணி இது என் லைஃபுக்கு அல்லாட பிளான் தானே எல்லாமே நடக்குது உலகத்தில். அப்போ என் லைஃப்பில் நடக்கிறது என் ரப்போட பிளான் தானே வந்துடும். இப்போ நாங்கள் படித்து கொடுக்குறது, குர்ஆன் படிக்கிறது, இது எல்லாமே என் ரப்போட பிளான் தான் இன்றைக்கு. மாஷா அல்லாஹ் சேவமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே மாதிரி இதை படித்து கொடுக்குறது அதுக்கும் நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ நீங்கள் முல்லை படிச்சிட்டிங்க, இப்போ யாரை சரி பிடிச்சி இதை படித்து கொடுங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ தான் உங்களுக்கு அது நினைவு நிற்கும். அவங்களுக்காக வேண்டி இல்லாட்டி உங்களுக்காக நீங்கள் அடுத்தவங்களை படித்து கொடுங்க. சேவமா இன்ஷா அல்லாஹ். இந்த குர்ஆனை விளங்கி அதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு உங்களுக்கு பூரா உம்மத்துக்கும் கொடுக்கணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லம்.